السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வகுப்பிலே ஒரு முஸ்லிம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களில் முதன்மையாக ஷஹாதாக்களில் இரண்டு ஷஹாதா. ஒன்று அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய ஷுரூத்துகள் என்ன, நிபந்தனைகள் என்ன, அதனுடைய ருக்குனுகள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். அதே போன்று அடுத்த ஷஹாதாவாக இருப்பது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அல்லது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. என்ன நம்ம சொல்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மத் ரசூலுல்லாஹ் என்று சொல்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அல்லாஹ்வுடைய அடியாராக, அல்லாஹ்வுடைய தூதராக நாம் சாட்சி சொல்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் தூதராக சாட்சி சொல்கிறோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹியை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து ரசூலுல்லாஹை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். எதில் உண்மைப்படுத்தணும்? எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் அறிவித்திருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அறிவித்த செய்திகள் என்று எடுத்துக்கொள்வோமேயானால், ரசூலுல்லாஹ் அவருக்கு மக்களுக்கு தெரியாத வைபான சில விஷயங்களையும் அறிவிச்சிருக்கிறாங்க. முந்திய சமூகத்துடைய வரலாறுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. பின்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றியும் முன்பே அறிவித்திருக்கிறார்கள். இது போன்ற பல செய்திகளையும் ரசூலுல்லாஹ் அறிவிச்சிருக்கிறார். அப்ப எதையெல்லாம் அறிவிச்சிருக்கிறார்களோ அதையெல்லாம் மனதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல், நெருடலும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறார். அதே போன்று அமர, எதிலெல்லாம் ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்களோ அதிலெல்லாம் நாம் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு கட்டளையிட்டார்களோ அதையெல்லாம் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கணும். சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க இல்லையா? நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அதிகமா நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு உதாரணம், சின்ன ஒரு விஷயம்தான், நமக்கு அது சின்ன விஷயமா தெரியுது. ஒரு சஹாபி தங்க மோதிரத்தை அணிந்திருந்தார். தங்க மோதிரத்தை அணிந்திருந்த நபரை பார்த்து, உங்களுடைய கையில் நெருப்பு தங்கு இருப்பது உங்களுக்கு விருப்பமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவருடைய கையிலிருந்து கழற்றி அதை தூக்கி எரிந்து விட்டார். அப்போ அந்த எரியப்பட்ட அந்த தங்க மோதிரம், அதை மற்றவர்கள் கூறுகிறார்கள், இதை நீங்க எடுத்துக்கலாமே, அணிகிறதுக்கு இல்லாம வேற பயன்பாடு இதுல இருக்குமே, எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது அந்த சஹாபி சொல்கிறார், ரசூலுல்லாஹ் அதை வீசிட்டார், ரசூலுல்லாஹ் வீசினதுக்கு அப்புறம் அதை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த கட்டுப்படுதல் அப்படின்றது இருக்கு. ரசூலுல்லாஹ் எதை செய்ய சொல்கிறார்களோ அதை தான் அவர்கள் செய்வார்கள். அதை அவர்கள் அதுல புரிதல்கள்ல ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குமே, ஆனால் ரசூலுல்லாஹ் அதுல தவறில்லை என்றால் அங்கீகரிச்சிருவாங்க. உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஹஜ்ஜி செய்கின்ற போது அரஃபாவிலிருந்து கிளம்பி முஸ்தலிஃபால போய் மக்ரிபையும் இஷாவையும் தொழுங்கள் என்று சொன்னாங்க. முஸ்தலிஃபால போய் மக்ரிபையும் இஷாவையும் தொழுங்கள். அப்ப அதுல முஸ்தலிஃபால தான் போய் மக்ரிபையும் இஷாவையும் தொழ வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கு. அதே நேரத்துல போகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா போற வழியே தொழுதுட்டு போலாம் அப்படின்றதும் இருக்கு. அப்ப இது போன்ற சில புரிதல்கள். அதே போன்று வேறொரு போருக்கு போகும்போது நீங்க அங்க போய் நீங்க அவசர தொழுங்கன்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில இது மாதிரியான சில விஷயங்கள் வரும்போது
அது தவறில்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்க, அதுக்கு எதையும் சொல்லி இருக்க மாட்டாங்க. ஆனா தவறு இருக்கும் பட்சத்துல அதை ரசூலுல்லாஹ் கண்டிப்பார்கள். அப்போ இங்க ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் ஏவினார்களோ, இதை செய்யுங்கள் என்று ஏவினால் அதை அப்படியே செய்வார்கள். அதுபோன்று நாமும் அல்லாஹுடைய தூதர் எதையெல்லாம் நமக்கு ஏவி இருக்கிறார்களோ, நற்செயல்களை செய்யணும், இபாதத்துகளை செய்யணும், அது இப்படித்தான் செய்யணும். சில விஷயங்களை கண்டிப்போடு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அந்த கண்டிப்போடு சொல்லப்பட்டிருக்க சொன்ன அந்த விஷயங்களை நாம அதை தான் செய்ய வேண்டும். அதுக்கு நம்ம மாறு செய்யக்கூடாது. அதே போன்று எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார்களோ, எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்களோ அதை விட்டு நாம விலகி கொள்ள வேண்டும். எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அதை விட்டும் நாம தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நாம ஷஹாதா சொல்வது என்பது அதுல இதெல்லாம் உள்ளடக்கமாக இருக்கிறது. வெறும் நம்ம முகமது ரசூலுல்லாஹ், முகமது அல்லாஹ்வுடைய தூதருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்லை. முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் கூறுகிறோம் என்று சொன்னால், தூதர் என்று ஏற்றுக்கொள்கின்ற போது இதை நாம் செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ரசூலுல்லாஹ் தூதர் என்பதனால் அவர் எதை கூறுகிறாரோ அது சரி, அது உண்மையானது, அவர் பொய் சொல்ல மாட்டார். ஒமா யம்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார், அவர் சுயமா எதுவும் சொல்றதில்லை, எதுவும் எல்லாமே அவருக்கு வஹியாக அறிவிக்கப்படக்கூடிய ஒன்று. எப்படி குர்ஆன் வஹியோ அதே போன்றுதான் ஹதீஸும் வஹி. குர்ஆன் வஹியோ அதே போன்றுதான் ஹதீஸ்களும் வஹிதான். அப்போ ரசூலுல்லாஹ் எதை கூறுகிறார்களோ அதை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏவக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எதை தடுத்திருக்கிறார்களோ அதை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு மிக முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹை எப்படி வணங்க வேண்டும் என்று கற்றுத் தந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் நாம் வணக்கத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். மிக முக்கியமான நம்ம படைக்கப்பட்டதே எதற்காக? அல்லாஹை வணங்குவதற்காக. அப்ப அந்த வணக்க வழிபாடுகளில் நாம் மாறுகின்ற போது, நம்முடைய ஈமானில் குறைபாடுகள் ஏற்படுகின்ற போது சரி செய்வதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தூதர்களை அனுப்பியிருக்கிறார். அப்ப அந்த தூதர் நமக்கு எதில அங்கீகாரம் கொடுக்கிறாங்களோ அதுதான் இபாதா. எதில் நன்மை இருக்கிறது என்று சொல்கிறார்களோ அதில் தான் நன்மை இருக்கிறது. அது போக வேற எந்த செயல்களிலும் நமக்கு நன்மை என்பது இருக்காது. அது பிறந்த வீடா இருந்தாலும் சரி, மௌத்தான வீடா இருந்தாலும் சரி, கல்யாண வீடா இருந்தாலும் சரி, எந்த சம்பவங்களாக எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய சில செயல்கள் இருக்கு இல்லையா, அது என்ன இருக்கணும்? நன்மை இருக்குன்னு சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும், நீங்க இதை செய்யுங்க, இது நன்மை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால் அது நமக்கு நன்மை. அதை நாம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அது இபாதத்தா மாறும். எதுலெல்லாம் நன்மை இருக்குதோ அதெல்லாம் இபாதத்தா மாறும். எதுல நமக்கு எந்த பயனும் இல்லையோ அது தேவையில்லாது. ரசூலுல்லாஹ் எதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹை எப்படி வணங்க வேண்டும் என்று நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அப்படி நாம் அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது, யார் ஒருவர் புதிய ஒரு செயலை செய்கிறாரோ, நம்ம காட்டி தராத ஒரு புதிய ஒரு செயலை செய்கிறாரோ அது ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாது, அது மறுக்கப்படக்கூடிய ஒண்ணு அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப நாம் அல்லாஹை எப்படி நாம் ஏகத்துவப்படுத்துகின்றோமோ அது போன்று அதுக்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தூதராக ஏற்றுக்கொள்வது என்பது என்ன அப்படின்னா, முக்கியமாக இந்த விஷயங்கள் உள்ளடக்கமாக இருக்கிறது. என்னென்ன விஷயம்? தூதராக ஏற்றுக்கொள்வதில் என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கமா இருக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னதை கட்டுப்படணும், சொன்ன செய்திகளை எல்லாம் உண்மைப்படுத்த வேண்டும், எதை தடுத்தார்களோ அதை நாம விட்டு விலகி இருக்க வேண்டும். அப்புறம் முக்கியமானதுன்னு சொன்னது, எதை எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் காட்டிட்டு இருந்தாங்களோ அப்படிதான் வணங்கும்.
ஏன்னா ஒவ்வொரு வணக்க வழிபாடுகள் என்பது சில வழக்க வழிபாடு முன்பே இருந்து வழக்கமா இருந்து அதை சரி செஞ்சுதான் இருக்கும். உதாரணமா ஹஜ் எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே இருந்த ஒரு இபாதத்து. அதே போன்று தொழுகை ஒவ்வொரு முந்தைய சமூகம் வேறு விதமா தொழுதிருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தொழுகை இப்படி என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஒவ்வொரு வக்திலும், அதனுடைய ஆரம்ப வக்திலும் தொழுது காட்டுறாங்க, கடைசி வக்திலும் தொழுது காட்டினாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சொல்லு கமார ஐதுமூனி சொல்லி, நான் எப்படி தொழுவதை நீங்க பாக்குறீங்களோ அப்படி தொழுங்க. ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததை போன்று நாம தொழுகிறோம். சுது அன்னி மனாசிக்கும், ஹஜ் உம்ரா செய்யும் போது நாம எப்படி நம்ம நிறைவேற்ற வேண்டும் அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுது அன்னி மனாசிக்கும், உங்களுடைய மனாசிக்குகளை என்கிட்ட இருந்து நீங்க கத்துக்குங்க என்று சொன்னார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொள்வது, சாட்சி சொல்வது என்பது வெறுமனே அவர் ஒரு தூதர் என்ற செய்தி சொல்வதல்ல. தூதர் என்று சொல்கின்ற போது அவர் சொல்லக்கூடியதை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹை பற்றி அறியக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ரசூலுல்லை பற்றி நாம் அறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நாம் அறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க, எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்க, சஹாபாக்கள் இடத்துல எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற இந்த விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்கின்ற போதுதான் ரசூலுல்லாஹை பின்பற்றக்கூடியவர்களா நம்ம இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், இந்த தூதர் இடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்ப எதுல எல்லாம் இருக்குது? எல்லாத்திலையுமே இருக்கு. அப்ப அந்த எல்லா முன்மாதிரிகளும் பெற வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல வேறு சில ருக்குன்களை பற்றியும் பார்த்து நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவர்களுடைய நல்லறங்களையும் அங்கீகரிப்பானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك الله